ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி. ஏய் இரு, ஏன் போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ கட் பண்ண அவங்க திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கு என்ன பிரச்சனையோ முதல்ல எடுத்து பேசுப்பா. பாட்டி அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி. போனை முதல்ல பேசிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா பேசுமா, பேசு. விக்ரம். பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி எங்க இருக்க பிரீத்தி? ஏன் அழுகுற? எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? பிரீத்தி, என்ன மன்னிச்சிரு பிரீத்தி. நான் உன்னை அனுப்பிடவே கூடாது. தப்பு பண்ணிட்ட பிரீத்தி. பிரீத்தி எங்க இருக்க பிரீத்தி? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விக்ரம். போலீஸ் ஸ்டேஷனா? என்னாச்சு? நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் அங்கேயே நின்னுட்டு இருந்த, நீ வருவேன்னு. எதுக்கு டோர் லாக் பண்றீங்க? என்னடி பத்தினி விஷம் போடுற? உனக்காக சொலையா 10,000 ரூபாய் புரோக்கர் கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன அர்த்தம் எல்லாமே? பிரீத்தி நீ ஒன்னும் பயப்படாத பிரீத்தி. 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். எனக்கு பயமா இருக்கு விக்ரம். மீடியால இருந்து ஆள் வராங்களா? ஏதாவது தப்பா நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் விக்ரம். ஐயோ பிரீத்தி, தயவு செஞ்சு அழாத பிரீத்தி. உனக்கு எதுவுமே ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். பிரீத்தி நான் வந்துடுவேன். பிரீத்தி நான் வந்துடுவேன். சீக்கிரம் வா விக்ரம். விக்ரம், பாட்டி ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்ன? ஆமா பாட்டி, ஆனா அதுக்குள்ள ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு. என்னாச்சு? யாருப்பா போன் பண்ணா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாட்டி. நான் அர்ஜென்ட்டா போகணும். போ 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 போ. சரி பாட்டி. பாத்து பாத்து போய். ஐயோ அம்மா, இப்போ என்ன பண்ண போற? ஹலோ அம்மா. எங்க இருக்கீங்க? அது சரி சரி, நாங்க இந்தியா வந்துட்டோம். அப்படியாம்மா? என்ன அப்படியா? நீங்க ரெடியா இருங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீயும் பிரீத்தியும் வந்துடுங்க. சரி, பிரீத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா லைன்ல இருக்கியா? இருக்கேம்மா.
சரி, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆ, அவ அவ அவளோட ஹாஸ்டல்ல இருக்காமா. நான் இப்போ ஃபோன் பண்ணி ரெடியாக சொல்றேன். சரி சரி, சொல்ற இடத்துக்கு டைமுக்கு வந்து சேர்ந்துருங்க. லேட் பண்ணிடாதீங்க. ஆ, சரிம்மா. சரி பை. சிச்சோ, இப்போ என்ன பண்றது? அம்மா அப்பா வேற கிளம்பி வர சொல்றாங்க. அதிகபட்சம் 1 மணி நேரம் சமாளிக்க முடியும். அதுக்குள்ள பிரீத்தியை கண்டுபிடிக்கணுமே. ஐயோ. பிரீத்தி 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 விக்ரம் பிரீத்தி பிரீத்தி விக்ரம் தயவு செஞ்சு அழாத பிரீத்தி. பிரீத்தி ப்ளீஸ் அழாத பிரீத்தி. பாவண்டி அவங்க 2 பேரும். மன்னிச்சிரு பிரீத்தி. பிரீத்தி 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 அதான் நான் வந்துட்டேன், அழாத. என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு விக்ரம். கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். எனக்கு எனக்கு பயமா இருக்கு விக்ரம். பயப்படாத பிரீத்தி, நான் தான் இருக்கேன்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்ரம். இல்ல, உனக்கு இந்த நிலைமை வரதுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு பிரீத்தி, மன்னிச்சிரு. உன்னை வீட்டுக்கு போக சொன்னது தப்புதான், நான் சொல்லிருக்கவே கூடாது. பிரீத்தி, என்னைக்கு நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டேன் பிரீத்தி. சாகர வரைக்கும் ஒண்ணு விட்டு நான் போகவே மாட்டேன் பிரீத்தி. அப்படின்னா நீ இவளோட சேர்ந்து ஜெயிலுக்கு போக போறியா? யாரியா நீ? எழுந்திரி முதல்ல. திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க. இதுல போலீஸ் ஸ்டேஷன் உன் மாமியார் வீடா? மேடம் இல்ல மேடம், பிரீத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய பொண்ணு இல்ல மேடம், ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க மேடம். அப்படியா? நீ சர்டிபிகேட் கொடுத்தா இவன் நல்ல பொண்ணு ஆயிடுவாளா? இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர்கிட்ட சொல்லு. மாலை மரியாதை போட்டு அனுப்பி வைப்பாரு. இங்க பாருங்க கான்ஸ்டபிள், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். புண்ணியெல்லாம் எனக்கு தெரியும்டி. அந்த பொண்ணு அனுப்பி வச்சா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. தம்பி, இங்கெல்லாம் உட்கார கூடாது. போய் அந்த பெஞ்சில உட்காரு. இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். போப்பா. விக்ரம், நான் பாத்துக்கிறேன். போப்பா. அழாத பிரீத்தி, நான் இருக்கேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். வச்சிடறேன். சார் 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 ம் பிரீத்தி ஏதோ நீங்க சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார். ஏய், அவளை பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். 1008 எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு. எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கப்போ. போயா சார், உங்க ஹையர் ஆபீஷியல் கிட்ட கணக்கு காட்டணுங்கிறதுக்காக அப்பாவி பொண்ணை கூட்டிட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க சார். வேண்டாம் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். கபார், அவ தப்பு பண்ணுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட 1008 எவிடன்ஸ் இருக்கு. அவ நிரபராதி நிரூபிக்க உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் இருந்தா காமிச்சு கூட்டு போ. சார், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சார்? கொஞ்சம் காட்டுங்க. யோ, கோர்ட்ல அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆதாரத்தை சப்மிட் பண்ணுவோம். அங்க வந்து பாத்துக்கோ. இல்ல சார், நீங்க அன்மெண்டடா ஆர்கியூ பண்றீங்க சார். இதெல்லாம் அநியாயம் சார். யோ, என்ன அநியாயம்? ஏதோ பெரிய எடுத்து பையனு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. போய் விபச்சாரிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர வெக்கமா இல்ல? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? ஏய், என் மேல கை வச்ச. பிரீத்தியை பத்தி இன்னொரு வார்த்தை அப்படி சொன்ன உன்னை காலி பண்ணிடுவேன். விக்ரம் விக்ரம் வேணாம் விக்ரம். ஏய், யோ கான்ஸ்டபிள், இவனை இழுத்து போட்டு மிதியா. வாடா வாடா. சார் ப்ளீஸ் சார், சார் அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். போலீஸ் மேலே கை வைக்கிற? அடிங்கயா. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். அடிங்க, அடிங்க, நல்லா அடிங்க. சார் விட்டுருங்க சார். சார் விடுங்க சார் ப்ளீஸ். சார் விடுங்க சார். ஏய், அடியா. சார் விடுங்கன்னு சொல்றேன்ல. சார் என்ன அடிங்க சார். விக்ரம் நல்லா அடிங்க. விடுங்க சார். ஏய், எழுந்திருடி. எழுந்திருடி சொல்றேன்ல. ஏய், வாடி. எழுந்திருடி. எழுந்திருடி. வாடி சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டேன். எழுந்திருடி. வாடி உள்ள. ஏய், எழுந்திருடி சொல்றேன்ல. அவன் விடுறி. நீ வரல இப்ப என்கிட்ட நல்லா அடி வாங்க போற பாரு. அந்த புடி சார் என்கிட்ட. ஆடி சொல்றல. எழுந்திருடி. எழுந்திருடி. வரப்போறியா இல்லையா நீ? விடுறி அவனை. ஆடி சொல்றல. சொல்றல. பிரீத்தி, பிரீத்தி நீ எந்திரிச்சு போ பிரீத்தி. பிரீத்தி நான் சொல்றத கேளு. பிரீத்தி போ. பிரீத்தி போ பிரீத்தி. ஏய், அவன் தான் உள்ள போன்னு சொல்றான்ல, போடி உள்ள. எழுந்திருடி. வாடி. வாடி சொல்றல. யோ, அடிங்க, போடி உள்ள. அடிங்க. சார், சார்,
நிறுத்துங்க சார். இதுக்கு மேல அடிச்சா அவன் தாங்க மாட்டான் சார். அவன் உசுருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் சார் பதில் சொல்லணும். ப்ளீஸ் சார். ஓ நிறுத்துங்கயா, போதும் விடுங்க. டேய், போலீஸ் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு பார்த்தல. இதானா போலீஸ்கார அடி. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வாழுத்தனம் பண்ண சிவி போட்டுருவேன். யோ வாங்கய்யா. பிரீத்தி, பிரீத்தி. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம். அந்த பொண்ணு இங்க இருக்கிறது தெரிஞ்சு விக்ரம் சார் ஸ்டேஷன் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டாரு மேடம். வேற வழி இல்லாம கோபத்துல 2 தட்டு தட்டிட்டேன் மேடம். யோ, அறிவு இருக்கா உனக்கு? யார கேட்டு விக்ரம் மேல கை வச்ச? அவன் என்னோட மாப்ள. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். சாரி மேடம், தெரியாம நடந்துருச்சு. இத பாரு, அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா விக்ரம் மேல சின்னதா ஒரு அடி கூட விழக்கூடாது. புரியுதா? ஏதாவது பண்ணி விக்ரம அனுப்பி வை. அவன் போன பிறகு பிரஸ்காரங்களை வர சொல்லி சீக்கிரமா காரியத்தை முடி. சொதப்பாம செய், சரியா? ஓகே மேடம். வை போன. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு பிரீத்திய பாக்கிறதுக்காக தான் போயிருக்கானா? டேய், என் மேல கை வச்சதுக்கு உன் மேல எஃப்ஐஆர் போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, ஏதோ போனா போதுன்னு விடுறேன். இங்கிருந்து போ. இல்ல சார், நீங்க என்ன மன்னிச்சு வர்றதுக்கு எந்த தப்பு பண்ணல சார். பிரீத்தி என் கூட அனுப்பி வைங்க சார். இல்லைன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன் சார். யோ ஏட்டையா, ஒழுங்கு மரியாதை என்ன கழுத்து பிடிச்சி வெளித்தல. பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. கொஞ்சம் இப்படி உட்காந்துங்க. ரிலாக்ஸ் பண்ணு. தம்பி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத டீட்டெயிலா உனக்கு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. தம்பி, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். அவன் யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரிகைக்காரங்க எல்லாம் வரப்போறாங்க. எல்லாரையும் போட்டோ எடுத்து விபச்சார கேஸ்ல கைதுன்னு சொல்லி இன்னைக்கு சாயந்தரம் பேப்பர்ல போட்டோட போட போறாங்க. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டான் தம்பி. அதை நடக்க விடக்கூடாது சார். நான் போய் வக்கீல கூட்டிட்டு வந்தாரு சார். தம்பி, வக்கீல்லாம் இந்த கேஸுக்கு வேஸ்ட் தம்பி. நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கானே, இதெல்லாம் ஊதி தள்ளிடுவான். இந்த கேஸுக்கு எம்எல்ஏ, எம்பி அந்த லெவல்ல லிங்க் இருந்தா தான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட நீ பேசிட்டு இந்த மேட்டரை சால்வ் பண்ற வழியை பாரு. நான் பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன் சார்.